வீக்ஸாக ஒரு பயங்கரமான ஒரு ரிசர்ச்சை பண்ணி ஒரு எபிசோடை கொண்டு வரணும்டா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நான் வந்து இருக்கணும்னு இருந்தேன். அண்ட் இந்த சமயத்தில் வந்து பல பேருக்கு வந்து இந்த பிஎஸ்ஆர்னால் என்ன, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, என்னடா மான்செஸ்டர் யுனைடெட் மட்டும் காசு செலவு பண்ண முடியலைங்கிறானுங்க, ஆனால் செல்சி மட்டும் எப்படா 1 பில்லியன் செலவு பண்ணுறானுங்க, ஒரு வயலுமாடா கேள்வி கேட்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லாத்துடைய ஃபேன்ஸுக்கும் இருக்குது. செல்சி ஃபேன்ஸே வந்து வர டேய் அவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா, அவனை நிறுத்த சொல்லுங்க, இனிமேல் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டான்னு சொல்லுங்களா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் எப்படி அவனால 1 பில்லியன் பண்ண முடியுது, ஆனால் மற்ற கிளப்ஸ் எல்லாம் ஐயோ காசு இல்லை, ஐயோ வாங்க முடியாது, இவனை வாங்க முடியாது, அவனை வாங்க முடியாதுன்னு சொல்கிறானுங்களே, என்னதான்டா இந்த பிஎஸ்ஆர். மறக்காம வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த கான்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி மற்றவருடைய கான்டென்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் மற்ற வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்தியோட வீடியோ வந்து பிஎஸ்ஆர்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக ப்ராஃபிட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் பிஎஸ்ஆர். ஸோ இந்த பிஎஸ்ஆருங்கிற விஷயம் வந்துட்டு என்ன, அதாவது அது என்னதான் அது பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ரீசன்ட் டைம் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் முன்னாடி என்ன ஆகிப்போச்சுன்னா, எல்லா கிளப்புமே வந்து காசு இல்லாமல் போய் அந்த இதுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, நீ வந்து உன்னால் ஒரு இதை நடத்தவே முடியல அப்படின்னா வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளே போயிடும் அந்த கிளப்பு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிடுச்சுன்னா வந்து என்ன ஆகுனா, அந்த கிளப்பை யாருக்காச்சும் விற்க வேண்டிய நிலமை வந்துடும், இல்லை அந்த கிளப்போடைய ஓனர்ஸை வந்துட்டு வேறு அவங்களாச்சும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகி மற்றவங்க ஏதாச்சும் ரன் பண்ண வைக்கிறதுக்கு இப்போ பிளேயர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போய் ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா எப்படியுமே கிளப்பை வந்து ரன் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஐயோ இது எப்படா இனிமேல் ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய கிளப்ஸுக்கு வந்து நிறைய கிளப் இழுத்த முடிய நிலைமை ஆகிப்போச்சு. இது நம்ம எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, எனக்கு 10 ரூபா தான் உள்ளே வருது, ஆனால் நான் வந்துட்டு 40 ரூபா செலவு பண்ணுற எல்லா கிளப்பும் அப்படி போயிட்டாங்கன்னா அந்த மீதி 40 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? 10 ரூபா உள்ளே வந்துச்சு, மீதி 30 ரூபா என்ன பண்ணுவோம், நான் கடன் வாங்குவேன், எங்கேயோ ஆட்டோ போய் கடன் வாங்கிட்டு வருவோம், அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டணும். அந்த ரேஞ்சிலலாம் போகும்போது வந்து அப்போ இந்த 30 ரூபாய் செலவு பண்ணதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதுலேயே அந்த 30 ரூபாயும் போயிருமே. அப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த வாங்கின பிளேயருக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம இனிமேல் ஸ்டாப் பண்ணணும் ஃபுட்பாலை விட்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிஎஸ்ஆருங்கிற விஷயம் வந்து ஆரம்பித்தாங்க. ஒரு இது ஆக்சுவலாக ஒரு 10 வருஷமாகவே இருக்குது. ஆனால் ஒரு பயங்கர ப்ராப்பரான ரூல்ஸை கொண்டு வந்து பண்ணுறது இந்த ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக தான். இனிமேல் நம்ம விடக்கூடாதுடா. அது கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா கிளப்புக்குமே பணம் இல்லை. ஏன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் 2. ஒன்று வந்து டிவி சோர்ஸ் ஆஃப் இன்கம், ப்ராட்காஸ்டிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நான் ஒன்றா போகும்போது சொல்கிறேன். அது இன்னொன்று வந்து அந்த மேட்ச்சுக்கு போடுறாங்க, ஸ்டேடியமில் வருது, ஸ்டேடியமில் போய் சட்டை வாங்குவோம், டவுசர் வாங்குவோம், சாக்ஸ் வாங்குவோம், தொப்பி வாங்குவோம், ஸ்கார்ஃப் வாங்குவோம், அது எல்லாமே அந்த கிளப்புக்கு தானே போகுது. ஸோ இதுதான் வந்து 2 மெயின் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஒவ்வொரு கிளப்புக்கும். ஆனால் கோவிட் வந்தபோது என்ன ஆகிப்போச்சு, எல்லா ஸ்டேடியமெல்லாம் மூடிட்டோம், அந்த சுத்தமாக அதுலேருந்து ரெவென்யூவே இல்லைல்ல. ஸோ எப்படி எல்லா ஸ்டாஃபுக்கும் பணம் கொடுத்து பிளேயர்ஸ் கான்ட்ராக்ட் நீ வந்து இது பண்ண முடியாதுல்ல, ஆப்வியஸாக அவங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும். வர ரெவென்யூலாம் ஃபுல்லாகவே அந்த பிளேயர்ஸுக்கே போக வேண்டிய இது நிலைமை ஆயிரும்ல. அப்புறம் எப்படி ஒரு தாக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு காசு கொடுத்து எப்படி ஒரு கிளப்பையே ரன் பண்ணுறது? அதுவும் இல்லாமல் ஓனர்னா என்ன, அவன் ஒரு பிஸ்னஸ் மேன், அவனுக்கு வந்து ஆப்வியஸ்லி ரெவன்யூ வேணும், அவன் வந்து தனியாக ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்ப்பான். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கிளப்பை ரன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கோவிட் டைமில் தான் எல்லா கிளப்பும் பயங்கரமாக அடி வாங்கி ஒருத்தவனுக்கு கூட ரெவென்யூவே இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஒன்றுமே, அதாவது பிரீமியர் லீகு பல மடங்கு பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு இட்டாலியன் செரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனியாக வீடியோ சரியா பற்றியே போட்டிருந்தேன். சரியா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ சுத்தமாக இன்கமே இல்லை அவங்களுக்குலாம். வந்து கிளப், அதாவது ஒரு ஏசி மிலான், ஒரு இன்டர் மிலான் மாதிரி கிளப்பெல்லாம் வந்து இழுத்து மூடிட்டு போகிற நிலைமைக்கெல்லாமே வந்திருந்தாங்க. அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிளப்புடா, அவனுங்கெல்லாம் இழுத்து போட்டு நிலைமை வந்துருச்சாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருந்துச்சு அப்போ. ஸோ அந்த கோவிட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிச்சு எல்லா கிளப்போடைய ரெவன்யூ. ஸோ இனிமேல் வந்து எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிஎஸ்ஆருங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பிஎஸ்ஆர்னா பேசிக்கலி என்னென்னா, ஒரு கிளப்பை வந்து சஸ்டெயினபிள் வேல ப்ராஃபிட்டும் ஏற்றுட்டு நீ நடத்தணும். தட்ஸ் த மோஸ்ட் பேசிக் ஐடியா ஆஃப் பிஎஸ்ஆர். நீ வந்து ப்ராஃபிட் பண்ணுறனா பண்ணிக்கோ, ஆனால் அந்த கிளப்பும் வந்து சஸ்டெயினபிள், செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடலும்பாங்க. அதுலேருந்து வர ரெவன்யூ வந்து வச்சு தான் நீ கிளப்பை நடத்தணும். நீ சும்மா கடன் வாங்கி உள்ளே போட்டு நீ கிளப்பை நடத்தக்கூடாது. செல்ஃப் சஸ்டெய்னிங் வேல தான் நீ ஒரு கிளப்பை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ த சஸ்டெயினபிள் வே ஆஃப் ரன்னிங் அ ஃபுட்பால் கிளப் ப்ராஃபிட்டபிளி, அதனால இட்ஸ் கால்டு பிஎஸ்ஆர்
ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிஎஸ்ஆருங்கிறதே கொண்டாந்தாங்க. ஸோ இதில் பேசிக்காக என்ன வந்துச்சுன்னா, இந்த பிஎஸ்ஆருங்கிற விஷயம் வந்து பிரீமியர் லீக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இது வந்து மற்ற லீக்ஸ்க்குலாம் அப்ளிகபிள் இல்லை. இந்த பிரீமியர் லீக்ங்க மட்டும்தான் வந்து பிஎஸ்ஆருங்கிற விஷயமே வந்து அப்ளிகபிள் இல்லை. பிரீமியர் லீக் இல்லை. ஸோ பிஎஸ்ஆர் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? பிரீமியர் லீக்னு சொல்ல வேணா, இட்ஸ் ஆல் லெவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பாலுக்காக தான் இந்த பிஎஸ்ஆர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக இந்த விஷயம் வந்து பயங்கர இதுவாக ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ கிளப் என்ன அந்த ரூல்ஸ் படி என்னன்னா, த கிளப் கேன் லூஸ் ஒன்லி 15 million ஆஃப் தியர் ஓன் மணி அக்ராஸ் த 3 years. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 15 மில்லியன்னா 3 வருஷம் சேர்த்து நீங்கள் வந்து லூஸ் பண்ண முடியும். அதான் வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ். அந்த லூஸ்னா ரொம்ப கேவலமாக வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் லூஸ் பண்ணுற ஒரு பணம் வந்து வெறும் 15 மில்லியன். ஸோ அப்படி கணக்கு போட்டால் வருஷத்துக்கு வெறும் 5 million pounds தான் நீ வந்து லூஸே பண்ண முடியும். ஸோ தட்ஸ் நோ மோர் தென் 15 million எக்ஸ்ட்ரா தென் 15 million. எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபீஸு, பிளேயரோடைய வேஜஸ்ஸு, அந்த மாதிரி அந்த ஏஜென்ட்டு கொடுக்குற ஃபீஸு, ஃபார்மர் மேனேஜரை சாக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுப்போம்ல, ஏகப்பட்ட கிளப்பு கொடுப்பாங்களே, அதெல்லாம் சேர்த்துனா கூட வந்து 15 million தான் லாஸ் வரணும். ஓகே, 3 yearsக்கு 15 million தான் லாஸ் வரணும். இதுதான் பிஎஸ்ஆரோடைய ரூல்ஸ். ஸோ எனிதிங் அபவ் த 15 million அப் டு 105 million. ஓகேவா? ஸோ பிஎஸ்ஆரோட ரூல் வந்து 15 million தான் லாஸு, ஆனால் 105 million வரைக்கும் போகலாம். ஸோ மீதி 90 million எப்படி இருக்கணும்னா, அதுக்கு பேர் வந்துட்டு செக்யூர் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்யூர் ஃபண்டிங்கை வந்து அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து கேரண்டி பண்ணும். அது எப்படி கேரண்டி பண்ணுவாங்கன்னா, எவ்ரி ஃபுட்பால் கிளப் இன் இங்கிலாந்து பேசிக்லி இட் இஸ் எப்படி சொல்கிறது, இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ அந்த மீதி 90 million பவுண்டை வந்து செக்யூர் ஃபண்டிங் மூலியமாக அந்த ஷேர்ஸை வந்து அந்த ஓனர்ஸே வாங்கணும், திருப்பி வாங்கணும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஏவுடைய ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ஏவே வந்து எல்லா ஷேரையும் வாங்கணும்னு நினச்சோன்னா உன்னோடைய ஒரு ஷேரையும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மீதி வந்து 90 million வந்துட்டு. ஸோ செக்யூர் ஃபண்டிங் இஸ் அ வே டு அப்டெயின் மணி ஃபார் அ ப்ராஜெக்ட் ஆர் ஆர்கனைசேஷன் தட் யூசஸ் கொலாட்ரல் டு பேக் த லோன். ஸோ இப்போது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டோட இடம் வந்து உங்களுது, ஆனால் இனிமேல் தான் நீங்கள் வீடு கட்ட போடுறீங்க. அந்த வீடுக்கு வந்து உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா அந்த இடத்த வச்சு தான் நீங்கள் லோன் வாங்குவீங்க. கரெக்டாக? ஸோ அவங்க இந்த மாதிரி வந்துட்டு மீதி 90 million வந்து அந்த செக்யூர் ஃபண்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஓனர்ஸே வந்துட்டு ஷேர்ஸ் அந்த கிளப்போடைய ஷேர்ஸை வாங்கியோ அந்த கிளப்பை வச்சு, இந்த கிளப் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கட்டிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தான் மீதி வந்து 90 million அவங்க வந்து செக்யூர் ஃபண்டிங் அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு இது இருக்காங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து பிரீமியர் லீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துக்குமே அந்த கிளப்பு வந்து ஃபுல் பிளானே கொடுக்கணுமா. இந்த 15 million தாண்டி போயிட்டாலே அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படா நீ இந்த லோனை வந்து தாக்க பிடிச்சிருவ அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடு அப்படின்னு சொல்லி பிரீமியர் லீக் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து விட மாட்டோம், நீ சும்மா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதா நாங்கள் விட மாட்டோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் 2 year பிளான், எப்படி நீ இனிமேல் அந்த மார்க் 105 million மேலே போகக்கூடாதுங்கிற மார்க்கை வந்து ஃபுல்லாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரீமியர் லீக் யூஸ் பண்ணாங்க. இதுதான் சிம்பிளாக பிஎஸ்ஆர்னா என்ன அப்படிங்கிறது. இதுதான் பிஎஸ்ஆர், ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிஎஸ்ஆர் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம்ல, ஒன்று இன்கம், இன்னொன்று செலவு, எக்ஸ்பென்ஸ். இன்கம் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ இன்கமில் ஒரு கிளப்புக்கு, இங்கிலீஷில் இருக்கிற கிளப்புக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொன்னேன்ல, ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ நம்பர் 1, ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ. ஸோ எல்லா கிளப்போடைய மெயின் இன்கம் வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸு, டிஎன்டி ஸ்போர்ட்ஸு, அமேசான் பிரைம், அப்புறம் நம்ம ஊரில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி இருப்பாங்கல்ல, அவங்க பணம் கொடுத்து ஒரு பிரீமியர் லீக்குங்கிற ப்ராடக்டை நம்ம கொண்டாந்து சேர்த்துறாங்க. கரெக்டாக? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டிஷ்ஷுக்கோ ஒரு லோக்கல் ஒரு லோக்கல் கேபிள் நெட்வொர்க்குக்கோ நம்ம காசு கொடுக்குறோம். காசு கொடுத்து நம்ம அதை பார்க்குறோம். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு என்டிட்டி வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ்டையோ வேற ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்டையோ அவன் ஒரு டீலை போட்டிருப்பான். எப்படின்னா, இத்தனை நம்பர் ஆஃப் கேம்ஸை வந்து நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுப்பான். அல்டிமேட்லி உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராட்காஸ்டர்ஸுமே வந்துட்டு 3 பேர்த்த வாங்கியிருப்பாங்க. ஒன்று ஸ்கை ஸ்போர்ட்ஸ், அவன் தான் மெயின். இன்னொன்று டிஎன்டி ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று அமேசான் பிரைம் வீடியோ. ஸோ இவங்க 3 பேரும் தான் அஃபீஷியல் ப்ராட்காஸ்டர்ஸ் ஆஃப் த பிரீமியர் லீக் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஓகேவா? எவ்ரி இயர் அவங்க தான் 3 பேருமே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏர்லி கிக் ஆஃப் அந்த சனிக்கிழமை ஏர்லியாக நடக்கும்ல ஃபஸ்ட்டு கேம் 5-6 மணிக்கு, அது வந்து டிஎன்டி ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். திங்கக்கிழமை நைட்டு கண்டிப்பாக ஸ்கை ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கை ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். அந்த மெயின் ஈவெண்ட் நடக்கும்ல அந்த கடைசி கேம் ஆஃப் த சண்டே, அதுவும் ஸ்கை ஸ்போர்ட்ஸுக்கு போயிடும். மண்டே நைட் ஃபுட்பால் எப்பவுமே வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கும். ஏர்லி கிக் ஆஃப் டிஎன்டி, அந்த 9 o'clock ப்ரைம் டைம் கிக் ஆஃப் இருக்கும்ல, நமக்கு இந்தியாவில் வந்து என்ன டைம் இருக்கும், 8:30 மணி. சனிக்கிழமை 8:30 மணிக்கு 5 கேம் நடக்கும்ல, அந்த 5 கேமை வந்து அவங்க ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. சிலது வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் போகும், சிலது வந்துட்டு இவங்களுக்கு டிஎன்டிக்கே போகும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ப்ரைமுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார வந்து ஸ்விட்ச் பண்ணிக்குவாங்க அந்த ஒரு ஸ்லாட்டை. ஸோ சமத்துவமாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரீமியர் லீக் வந்து இப்படி ஒரு மாடல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க இந்த 3 பேர் தான் பிரைமரி ப்ராட்காஸ்டர்ஸ். இவங்கள்ட்ட இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அவங்கவுங்க நாட்டுக்குள்ள ப்ராட்காஸ்டர்ஸ் பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ராட்காஸ்டிங் டிவி ரெவன்யூ. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து மேட்ச் டே சேல்ஸ், மேட்ச் டே டிக்கெட்ஸ். இந்த ஸ்டேடியம்க்கு நம்ம போய் பார்க்குறோம்ல, அதனுடைய டிக்கெட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மர்ச்சன்டைஸ், அதான் சொன்னேன்ல, சட்டை, டவுசரு, ஸ்கார்ஃபு, இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ மேட்ச் டே இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து கமர்ஷியல் டீல்ஸு. இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கே பூசு அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டையில் இருக்கிற பூரா இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வித்துட்டானுங்க. இங்கே ஒன்று மெயின் ஷர்ட் ஸ்பான்சரு, அது இல்லாமல் வந்து இந்த டவுசரில் ஒன்று, இந்த ஷார்ட்ஸில் வந்து கீழே போட்டிருப்பானுங்க, அங்கே ஒன்று. அதாவது பிரீமியர் லீக் எங்கேயெல்லாம் அலோவ் பண்ணுதோ அங்கே எல்லாமே ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த போர்டில் இருக்கிற எல்லா ஸ்பான்சர்ஸும் அந்த போர்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம உட்காந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ மேனேஜர் பேசுறதோ பிளேயர் பேசுறதோ பார்த்துட்டு இருந்தோம்னா, அதாவது அந்த கிளப்பு ஆசைப்படுறது நீ பிளேயரையோ மேனேஜரையோ பார்க்கக்கூடாது, பின்னாடி இருக்கிற போர்டை பார்க்கணும். அதை பார்த்தா தான், ஓ இந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்குது, ஓ இந்த மாதிரி ஒரு பியர் இருக்குது, ஓ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கம்பெனி இருக்குது, ஓ இந்த மாதிரி ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு பேங்க் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க ஒரு டீல் போட்டுப்பாங்க. ஆஃபீஷியல் பேங்க்கு, ஆஃபீஷியல் ஃபுட், ஆஃபீஷியல் ட்ரிங்க், ஆஃபீஷியல் எனர்ஜி ட்ரிங்க், இந்த மாதிரி வந்து ஆஃபீஷியல் ஃப்ளைட் பார்ட்னர், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீல். இதுதான் வந்து கமர்ஷியல் டீல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் டீல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம். நம்ம ஒரு பிளேயரை விற்கிற போது, ஒரு அகாடமி பிளேயரை விற்றா இவ்வளோ இன்கம், ஒரு ஏற்கனவே 10 மில்லியனுக்கு வாங்கின பிளேயரை 40 மில்லியனுக்கு விற்றா எக்ஸ்ட்ரா 30 மில்லியன் லாபம். இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வழியாக வர இன்கம். அண்ட் கடைசியாக வர இன்கம் வந்து வின்னர்ஸ் ப்ரைஸ் மணி. பிரீமியர் லீக் வின் பண்ணுறனால ப்ரைஸ் மணி, சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுறனால ப்ரைஸ் மணி, வேறு என்ன 2 கப், FA கப் அண்ட் கேரபோ கப். ஸோ பிரீமியர் இவங்களுக்கு இங்கிலீஷ் கிளப்ஸுக்கு. அது இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணால் UEFA சூப்பர் கப் போகலாம், கிளப் வேர்ல்டு கப் இந்த புதுசாக ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கானுங்க, ஸோ அதுக்கெல்லாம் போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து வின்னர்ஸ் ப்ரைஸ் மணி. ஓகேவா? ஸோ மெயினாக 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் எவ்ரி சிங்கிள் கிளப். ஓகேவா? அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ 100 ரூபா உள்ளே வருதுன்னா நான் வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபா கொடுத்துருவேன். ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்ஸில் வந்து செலவில் அது போயிடும். ஸோ இந்த மெயின் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா, மெயினாக வேஜஸ். ஒவ்வொரு பிளேயருடைய 25 பிளேயர் இருப்பாங்களா ஒரு ஸ்குவாடில், செல்சி இடத்துல 40 இருக்குது, அது அந்த கேஸுக்கு நான் மறுபடியும் வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸில் மெயினாக பிளேயருடைய சம்பளம், அந்த சம்பளம். அண்ட் இந்த கிளப்பை சுற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்களே, டாக்டரு, கோச்சு, மேனேஜர், அசிஸ்டன்ட் கோச்சஸ், ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்போர்ட்டிங் டைரக்டர், CEO, அவங்க அந்த கேட்டரிங் ஸ்டாஃப், சமையல் செய்கிறவங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, அதாவது ட்ரைனிங் ஃபெசிலிட்டி பண்ணுறவங்க, மேட்ச் அந்த ஸ்டேடியமில் பண்ணுறவங்க, அதே மாதிரி அந்த ஸ்டேடியமில் அந்த மர்ச்சன்டைஸ்லாம் விற்கிறதுக்கு ஆள் போட்டிருப்பாங்களா அவங்களுக்கு, இதெல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தானே. அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல, இந்த கிளப்பு தான் கொடுக்கணும்ல. ஸோ அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பென்ஸு. அடுத்தது இல்லாமல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இது எப்படி தெரியுமா, இந்த லீகல் டீமு, அப்புறம் இந்த கிளப்பு சார்பாக அந்த பிளேயரோட ஏஜென்ட்டை பேசுறதுக்கு கிளப்போட ஏஜென்ட்டு, வேற வந்து அதான் சொல்கிற லீகல் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கிளப்போட ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்னா வருஷம் வந்து இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, அந்த லொட்டலோஸ்க்கு வேலை. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ், எசென்ஷியலி இது ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் டீல் நடந்து முடியும் போது இந்த பேப்பர் ஒர்க் பண்ணால், அதை பண்ணி இதை பண்ணால் உட்காந்துக்கிறவங்க. ஸோ இதெல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டில் வந்துடும். கடைசி ஒரு முக்கியமான விஷயம் வந்து லோன் எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து இந்த மேட்சஸ் சொல்லிட்டு டாப்பிக்கில் வரும்போது உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லோன் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீ உங்கள்கிட்ட வந்து 100 மில்லியன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் உங்களுக்கு வந்து 300 மில்லியன் வேணும். எதுக்குன்னா பிளேயர் வாங்குறதுக்கு, இதெல்லாம் வாங்குறீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு லோன் வாங்குவீங்க. ஏதோ ஒரு ஒன்றா அந்த ஓனரே உங்களுக்கு லோன் கொடுக்கலாம், இல்லை வேறு எங்கேயோ இருந்து இந்த கிளப்பை சார்பாக வச்சு ஒரு லோன் வாங்குவாங்க. ஒரு 100 மில்லியன் வாங்கினு வச்சுக்கோங்க.
அந்த 100 மில்லியனுக்கு நீ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ல, மாதம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நீ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ல. ஸோ அதில் மூலியமா எக்ஸ்பென்ஸ் போயிடும். அது ஒரு பெரிய சங்க் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் எக்ஸ்பென்சஸ் வெளியே போகிறது. இன்கம் பார்த்துட்டோம், எக்ஸ்பென்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இதைய பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அக்கௌண்டிங் பண்ணுற வேலை எல்லாமே இருக்கும். இதைய பேலன்ஸ் பண்ணி தான் இந்த பிஎஸ்ஆர் ரேஞ்சுக்குள்ளார வந்து கொண்டு வரணும். ஓகேவா, இதுதான் பிஎஸ்ஆர். எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்ஆருக்குள்ளார எதெல்லாம் வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாம், வாட் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பிஎஸ்ஆர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த டாப் ஃப்ளைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.4 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 2023 சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் மட்டுமே 2.3 பில்லியன் பவுண்ட்ஸ் 2.4 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 120 பெர் கிளப் வந்துடுது. 120 மில்லியன் பெர் கிளப் அந்த வருஷத்துக்கு மட்டுமே வந்துடுது. கரெக்டா? ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா 3 வருஷத்துக்கு சேர்த்து 105 மில்லியன் தான் பண்ணணும். அதான பேச்சு. 105 மில்லியன் தான் அலௌடு லிமிட்ஸ். நீ என்னன்னா 2.4 பில்லியன் பவுண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? 20 கிளப்பாக ஸ்பிளிட் பண்ணால் 120 மில்லியன் ஒரே டிரான்ஸ்ஃபர் விண்டோலேயே வருதேடா அப்படின்னு ஒரு இதான். ஸோ எப்படி கவுண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் அமார்டைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ இந்த அமார்டைசேஷன் என்னன்னா, ஒரு பிளேயரை வந்து 50 மில்லியனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு 10 வருஷம் கான்ட்ராக்ட், செல்சிலாம் போடுறாங்களா, 10 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாலுமே இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ரூல்ஸை எப்படி மாற்றினாங்கன்னா, நீ 40 வருஷம் கான்ட்ராக்ட் கூட போட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீஸை வந்துட்டு நீ 5 வருஷத்துக்குள்ள அந்த கிளப்புக்கு கொடுத்து முடிக்கணும். அப்படி கொடுத்து முடிக்கல நீ என்னமோ டீல் போட்டுக்கோ, நீ நான் 8 வருஷத்துல பே பண்ணுவேன் நீ டீல் போட்டாலுமே 5 வருஷத்துக்குள்ளார வந்துட்டு 50 மில்லியனை வந்துட்டு நீ இந்த பிஎஸ்ஆருக்குள்ளார கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் நான் 10 மில்லியன் தான் கொடுக்குறேன், செகண்ட் இயர் நான் 10 மில்லியன் தான் கொடுக்குறேன், தேர்டு 10 மில்லியன் தான் கொடுக்குறேன் அப்படின்னு கணக்கு போட்டு 50 மில்லியனை வந்துட்டு நீ 5 வருஷத்துமா நீ லாஸ்ட் கணக்கில் காமிச்சிக்கோ. ஆனால் 5 வருஷத்துக்குள்ள காட்டணும். அந்த பிளேயருக்கு 10 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு 10 வருஷத்துக்கு வரைக்கும் இழுக்கிறேன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுதான் சொல்றது? நீ வந்து அந்த பணத்தை அந்த கிளப்புக்கு நீ 10 வருஷத்துல கொடுத்துடலாம். அது நீயும் அந்த கிளப்பும் பேசுற விஷயம். அதுக்கும் பிஎஸ்ஆர் சம்மந்தம் இல்லை. ஆனால் பிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்னு கால்குலேட் பண்ணும்போது நீ 5 வருஷத்துக்குள்ள தான் போகணும். நீ 50 மில்லியன் கொடுத்து வாங்கினாலும் சரி, 200 மில்லியன் கொடுத்து வாங்கினாலும் சரி, ஈக்குவலாக ஸ்பிளிட் அப் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள தான் அந்த லாஸை நீ வந்து கணக்காட்டணும். ஓகேவா? ஸோ என்சோ ஃபெர்னாண்டஸை வந்து 120 மில்லியனுக்கு வாங்கலாம். கரெக்டா? அவனுக்கு வந்து 8 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்க. ஸோ அவனுங்க என்ன கால்குலேட் பண்ணானுங்கன்னா வருஷத்துக்கு 5 மில்லியன் தான். அவனுங்க அந்த டீலை போடும்போது அந்த ரூலே இல்லை. இது செல்சி வந்து செம்மையா உள்ள வந்து இந்த ரூலை வந்து கோல்மால் பண்ணிட்டானுங்க. அந்த ரூலை வந்து இந்த அமார்டைசேஷன்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த சைனிங்லாம் பண்ணானுங்க. ஸோ என்சோ ஃபெர்னாண்டஸுக்கு அவனுக்கு 8 வருஷத்துல 120 மில்லியனே கொடுத்து முடிப்பானுங்க. ஆனால் பிரீமியர் லீக் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் நீ வந்து 5 வருஷத்துல கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதான் வந்து அந்த அமார்டைசேஷன், இதான் வந்து மெயினாக பிஎஸ்ஆருக்குள்ளார வந்துட்டு கொண்டாடுது. ஓகேவா? ஸோ இனிமேல் வந்துட்டு அதர் எக்ஸ்பென்சஸ் விச் டு நாட் கவுண்ட் டுவர்ட்ஸ் பிஎஸ்ஆர். ஸோ நான் என்ன பிஎஸ்ஆருக்குள்ள என்ன வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். விச் டு நாட் கவுண்ட் டுவர்ட்ஸ் பிஎஸ்ஆர்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபுட்பால் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வர லாஸ் எல்லாம் வந்து கணக்கு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டேடியமை பெட்டர் ஆக்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, வேற என்ன இந்த அகாடமியை டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, உமன்ஸ் ஃபுட்பாலில் வந்து ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம், அகாடமியில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம், இது எல்லாமே எதுவுமே பிஎஸ்ஆருக்குள்ளே வராது. லாஸ் போல. ஆனால் ப்ராஃபிட் நீங்கள் பிஎஸ்ஆர் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அகாடமி பிளேயர்ஸை வந்துட்டு எந்த பணமும் நம்ம கொடுத்து வாங்க மாட்டோம்ல. ஆனால் அவங்களை வந்து 50 மில்லியன் 60 மில்லியனுக்கு வித்துன்னு வச்சுக்கோங்க, அது பிஎஸ்ஆரில் போயிடும். ஆனால் நீங்கள் அகாடமியை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை அகாடமி பிளேயர்ஸை நீங்கள் வாங்கி போடுறதுக்கோ 1 மில்லியன் 5 மில்லியன் செலவு பண்ணீங்கன்னா அது வந்து பிஎஸ்ஆருக்குள்ளே வராது. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்குன்னா, சின்ன பிளேயர்ஸுக்குலாம் நம்ம வந்து ஒரு யங் பிளேயர்ஸுக்குலாம் நம்ம வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து டெவலப் ஆகிறதுக்கு பெருசாகிறதுக்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுப்போங்கிற நோக்கத்தினால அந்த லாஸ் எல்லாம் வந்து இதுக்கு நான் கொண்டு வர மாட்டேன், கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் அ வெரி வெரி நைஸ் திங். ஓகேவா? ஆனால் ப்ராஃபிட் நீ கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வாட் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பிஎஸ்ஆர், வாட் டசன்ட் கவுண்ட் டுவர்ட்ஸ் பிஎஸ்ஆர். ஓகேவா? இப்போ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சமயத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தீங்க, பிரேக் எடுத்து தண்ணியை குடிச்சிங்க, வீடியோவை பாஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்டில் வந்துட்டு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று இந்த எவர்டனுடைய கேஸு, இன்னொன்று நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோடைய கேஸ். ஸோ இந்த 2 கேஸில் என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருக்கு தான் இந்த வரைக்கும் பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தாங்க. பிஎஸ்ஆரில் வந்து இவங்க உள்ளே வரல அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட் டிடக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும். இப்போ எவர்டனுக்கு வந்து 2 தடவை கொடுத்தாங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு வந்து 1 தடவை கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் தான் உள்ளே வரல. என்ன சொல்கிறது, இவங்க வந்து அந்த பிஎஸ்ஆர் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அந்த 3 இயர் ரூலில் வந்து இவங்க மட்டும்தான் வந்து தப்பிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க
அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து கொடுத்துப்பாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த எவர்டன் கேஸ் எடுத்து பார்த்தோம்னா, அந்த எவர்டன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2021-22 வந்துட்டு அவங்க வந்து புக்ஸ் அமைச்சிருக்காங்க. அவங்க அமைச்ச மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய லாஸ் அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணும்போது அந்த லாஸ் வந்து 87.1 மில்லியன் தான் எங்களுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தாரிட்டிஸ் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டேய் இதெல்லாம் நீ வெளியே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 20 மில்லியன் உள்ள கொண்டாந்துட்டாங்க. இதெல்லாம் நீ என்ன பிஎஸ்ஆர் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டு அது நாங்கள் சொல்லணும், நீயே என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மில்லியன் வந்து மறுபடியும் கொண்டாந்துட்டானுங்க. ஸோ அதனால வந்து மொத்தமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு 124 மில்லியன் ஆகிப்போச்சு. அவங்க வந்து இன்னும் எவ்வளோ 13, 24, 37 மில்லியன் வந்துட்டு உள்ள கொண்டாண்டானுங்க. இதெல்லாம் நீ எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டாண்டானுங்க. ஸோ அவனோட மொத்த லாஸ் வந்து 124.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 மில்லியன் பவுண்ட்ஸ் அபவ் தி அலோவபிள் டோட்டல். ஸோ 105 தான் அலௌடு, 124.5 வந்துடுச்சு. ஸோ அதனால அந்த February of 2022 வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டு வந்துட்டு அந்த டிசிஷன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் டிடக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் பிரீமியர் லீகோடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சாங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷு. இந்த பாயிண்ட் டிடக்ஷன் நீங்கள் கொடுத்தது ஓகே, ஆனால் இந்த இந்த இது வந்து நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கூடாது. அவங்க வந்து 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தாங்க எவர்டனுக்கு எடுத்த உடனே பிரீமியர் லீக். இவனுக்கு வந்து இப்போ 30 மில்லியன் 20 மில்லியன் வேலை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டி வந்து சொல்லிட்டு ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சது ஓகேடாண்டா, நீங்கள் கண்டுபிடிச்சது அவங்க வந்து 20 மில்லியன் மேலே போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிங்க ஓகே, ஆனால் அதுக்கு 10 பாயிண்ட் டிடக்ஷனுங்கிறது டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 6 பாயிண்ட் டிடக்ஷன் ஆச்சு. இதான் வந்து எவர்டனுக்கு விஷயமா நடந்து முடிஞ்சு அவங்களுடைய கேஸில். அடுத்தது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோடைய கேஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு 4 பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணாங்க பிஎஸ்ஆரில். மார்ச் 2024 வந்து அவங்களுக்கு வந்து 4 பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பீல் வந்து மே 2024 மறுபடியும் பண்ணானுங்க ஒன்று, இந்த மாதிரி 4 பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கணும், நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் வந்து எலிகேஷன் பேட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனால் அந்த கேஸை வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷனில் வந்து ஜனவரி 2024 கொடுத்தாங்க. 34.5 மில்லியன் பவுண்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. எவர்டனாச்சு 20 தான், இவனுங்க 34.5 மில்லியன் பவுண்ட்ஸ் மேலே இருந்திருக்கானுங்க. த்ரெஷோல்டு வந்து 105 மில்லியனுக்கு வந்துட்டு கீழே தான் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே தான் ஒரு கேட்ச். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 2 வருஷம் சாம்பியன்ஷிப்பில் தான் இருந்தானுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 3 இயர் ரூலாக வந்துட்டு இதில் எடுத்து வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க அந்த டிசிஷன் வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நாங்கள் 2 வருஷமாக இங்கே இல்லவே இல்லையா, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், எங்களுக்கும் எப்படியா நீங்கள் வந்து 3 இயர் இது போடலாம், நாங்கள் இருந்திருந்தோம்னா நீங்கள் போடுறீங்க, சரி அங்கே தான் இல்லவே இல்லைல்ல, நீங்கள் பாட்டுக்கு வந்து சாங்ஷன் போட்டீங்கன்னா என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் வந்து ஒரு 2 நாள் உட்காந்து மொத்த கேஸையும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த மொத்த கேஸையுமே கேட்டுட்டோம் அவங்க வந்து நோ 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 நோ, நீ 1 வருஷம் இருந்தியோ, நீ 3 வருஷம் இருந்தியோ, நீ 3 வருஷம் சேர்ந்து தான் நாங்கள் 105 மில்லியன் சொல்கிறோம், அதுலேயே நீ வந்து 35 மில்லியன் அதிகமாக இருக்க, அதனால் உனக்கு கொடுக்க போகிறது வந்து பாயிண்ட் டிடக்ஷன் கொடுக்கத்தான் படும் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் டிடக்ஷன் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எவர்டன் கேஸையும் பார்த்துட்டோம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு யூஏஎஃப்ஆ இப்போ வந்து பிரீமியர் லீக் இதெல்லாம் ஒரு விஷயம் பக்கம் இருக்கட்டும்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ யூஏஎஃப்ஆ வந்துட்டு அவனுங்க இதோட ஒரு ரூல்ஸை போட்டானுங்க. பிரீமியர் லீகே பரவாயில்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து யூஎஃப்ஆ ஒரு ரூல்ஸை போட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அதுக்கு பேர் வந்து ஃபைனான்சியல் சஸ்டெயினபிலிட்டி ரெகுலேஷன்ஸ். நம்மளுக்கு பிஎஸ்ஆர் மாதிரி அங்கே வந்து எஃப்எஸ்ஆர், ஃபைனான்சியல் சஸ்டெயினபிலிட்டி ரெகுலேஷன்ஸ், ஓகேவா. ஸோ அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா, அந்த லா வந்து எவ்வளோ ஒரு கிளப்பு வந்து பிளேயர், கோச்சோட வேஜஸ், டிரான்ஸ்ஃபர்ஸு, ஏஜென்ட் ஃபீஸில் இதெல்லாம் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லிமிட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, அந்த ரூல்ஸ் வந்துட்டு மொத்தம் ஒரு 3 சீசனாக மாற்றுறானுங்க. இப்போ சீசன், அடுத்த சீசன், அதுக்கு அடுத்த சீசன், எண்ட் ஆஃப் 2025-26 போன சீசனில் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ எண்ட் ஆஃப் 2025-26 வந்துட்டு 70% ஆஃப் யுவர் ரெவென்யூவை தான் நீ வந்து அது கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நீ வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் அலோவபிள் லிமிட்டு, இனிமேல் நீ வந்து அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஃப்ஓட சாங்ஷன்ஸ். ஸோ பிரீமியர் லீக்ல வந்துட்டு 105 மில்லியன் அக்செப்டபிள் லாஸ் ரேஞ்ச் 3 வருஷத்துக்கு. ஆனால் யூஎஃப்ஓ வந்து உனக்கு 100 ரூபா வந்துச்சுன்னா 2025-26 முடியும் போது 70 ரூபாயத்தான் நீ இதுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும், மீறி 30 ரூபா நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூஎஃப்ஓ வந்து இந்த ரூல்ஸை வந்து அவனுக்கு போட்டானுங்க. ஸோ அந்த எக்கனாமிக்கும் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கிளப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் வந்து இது பண்ணானுங்க. ஸோ நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும், கிரெடிபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சிஎஃப்சிபி, சேம்பர் ஆஃப் கிளப் ஃபினான்ஷியல் அண்ட் கண்ட்ரோல் பாடி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த டிசிஷன்ஸை வந்துட்டு
போடுறாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளை பண்ணலாங்களா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறதுக்கான பாடி CFCB அவங்க தான் வந்து செக் பண்ணவும் போகிறாங்க இனிமேல். இந்த 70% ரூல் 2025-26 நெக்ஸ்ட் சீசன் இந்த சீசன் இல்லை, நெக்ஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் 70% ஆஃப் யுவர் இன்கம் தான் நீ இதுக்கெல்லாம் கொடுக்கணும் இனிமேல். யூஎஃப்ஆ காம்படிஷன் நீ விளையாடுறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா யூஎஃப்ஆ வந்து அவனோட சாங்ஷன் போடுவானுங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அந்த லட்சத்தில் வந்துட்டு யூஎஃப்ஆவோட சாங்ஷன்ஸ் அப்படி போயிடுச்சு. ஸோ அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீமியர் லீக் மாதிரியே வந்துட்டு 3 இயர் லாஸ் வந்துட்டு 60 மில்லியன் தான் அவனுங்க அலோவ் பண்ணுறானுங்க. 60 மில்லியன் யூரோஸ். இவனுங்களாச்சும் 105 மில்லியன் கொடுக்குறானுங்க. யூஎஃப்ஆ வந்து 60 மில்லியன் யூரோஸ் தான் வந்து கொடுக்குறானுங்க. அதில் வந்துட்டு 55 மில்லியன் வந்து செக்யூர் ஃபண்டிங்கில் வரணும். மொத்தமாக இவனுங்களாச்சும் 15 கொடுத்தானுங்க. அவனுங்க வெறும் 5 மில்லியன் தான்ப்பா தம்பி உனக்கு லாஸ் இருக்கணும். மீதி 55 மில்லியன் வந்துட்டு நீ இதுலேருந்து தான் செக்யூர் ஃபண்டிங், நான் ஸ்டார்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த செக்யூர் ஃபண்டிங்லேருந்து தான் நீ வந்து இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை வந்துட்டு அவனே கொண்டு வந்துட்டானுங்க யூஎஃப்ஆ பொறுத்த வரைக்கும். பட் ஏதாச்சும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்ப்பா, இந்த 60 மில்லியனுக்குள்ளே நாங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறானுங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவானுங்களாமாட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 30 மில்லியன் கொடுப்பானுங்களாமா. ஸோ 60லேருந்து 60 மில்லியன் தான் லாஸ்ட் அலோவ் பண்ணுறாங்க. பட் எங்களால் சத்தியமாக முடியலைங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியுங்க சொல்லுன்னா, நீ யூஏஎஃப்ஆ பொறுத்த வரைக்கும் நீ நல்லா கிளப் ரன் பண்ணுறேன்னு அவனுங்க முடிவு பண்ணானுங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 மில்லியன் கொடுப்பானுங்க. எஃபெக்டிவ்லி 3 இயர்ஸில் வந்து இங்கே 105 மேலே அங்கே வந்து 90 மில்லியனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. குட் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறனால வந்துட்டு ப்ரீவியஸ் 3 இயர்ஸில் வந்து 90 மில்லியன் யூரோஸ். அப்படி பார்த்தா 77.7 மில்லியன் பவுண்டு தான். அங்கேயாச்சும் 105 மில்லியன் 505 மில்லியன் பவுண்ட்ஸ், இங்கே வந்து 77.7 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் யூஎஃப்ஆ பொறுத்த வரைக்கும் அலௌடு. ஓகேவா? ஸோ யூஎஃப்ஆவுடைய ஸ்குவாட் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேனேஜரோட வேஜு, பிளேயரோடைய டிரான்ஸ்ஃபர் ஃபீஸு, அவங்களுடைய ஏஜென்ட்டு, அதுவும் இல்லாமல் நடுவில் வர இன்டர்மீடியேட் காஸ்ட்ஸு அண்ட் த ஃபீஸ் பேட் ஆஃப் டு ஃபார்மர் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். இப்போது இந்த நிறைய இடத்துல வந்து மேனேஜரை சாக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக எரிக் டென் ஹாகை சாக் பண்ணாங்களா, ஆனால் அவருடைய சம்பளத்தை இன்னுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க யுனைடெட். சாக் பண்ணினாலுமே கான்ட்ராக்ட் 3 வருஷம் கான்ட்ராக்ட் நீ நடுவில் சாக் பண்ணினா அதுக்கு தனியாக அந்த பணத்தை கொடுத்துருவானு, வேற வழி கிடையாது. ஏன்னா நீ 3 வருஷம் கான்ட்ராக்டை நீ தான் பிரேக் பண்ணுற, மேனேஜர் போகிறேன்னு சொல்லவே இல்லையா, அவன் நான் போகிறேன்னு சொல்லியே, நீயே தான் பிரேக் பண்ணி அவனை சாக் பண்ணுறனால நீ வந்து காம்பன்சேஷன் மாதிரி காசு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேனேஜருடைய அந்த பணம், ஏஜென்ட்டோடைய காசு, பிளேயருடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு அண்ட் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸோடைய வேஜஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டே டு டே இன்கம், ஒவ்வொரு நாள் வர இன்கம், அதாவது மேட்ச் டே இன்கம்னு சொன்னல அந்த இன்கம், ப்ளஸ் இன்கமிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ், இன்கமிங் ட்ரான்ஸ்ஃபர் பிளேயர் அண்ட் மேனேஜர் உடைய ஃபீஸு, ப்ளஸ் எனி அதர் ட்ரான்ஸ்ஃபர் இன்கம். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பிளேயரை விற்கிறோம்ல, அதுக்கான அந்த ஃபீஸு, இல்லை இந்த இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய ஃபீஸு அண்ட் டே டு டே இன்கம், இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு மொத்தமாக டிவைட் பண்ணாதான் ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ, அது பேர். ஓகேவா? SCR, ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ. அது வந்து யூஎஃப்ஆ கணக்குப்படி இப்படி. ஓகேவா? ஸோ அந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோனா த ரூல்ஸ் தட் லிங்க் டு அ கிளப் ஸ்பெண்டிங் டு இட்ஸ் டர்ன்ஓவர். டர்ன்ஓவர் எவ்வளோ வருதோ டிவைடட் பை இட்ஸ் ஸ்பெண்டிங் டிவைடட் பை இட்ஸ் டர்ன்ஓவர். ஓகேவா? அதான் வந்து இந்த ஸ்குவாட் காஸ்ட்டு. அந்த ஸ்பெண்டிங் இதுதான் வந்து ஸ்பெண்டிங் லிமிட் தான் வந்து 90% ஆஃப் தேர் டர்ன்ஓவர் தான் 2023-24 சீசன். லாஸ்ட் சீசனும் 80% ஆஃப் தட் அந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோவில் இந்த வருஷமும் 70% ஆஃப் தேர் டர்ன் ஓவர் தான் நெக்ஸ்ட் சீசன். ஸோ 90% போன வருஷம், இந்த வருஷம் 80, அடுத்த வருஷம் 70 தான் வந்து அந்த டர்ன் ஓவரில் வந்து செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு யூஎஃப்ஆ வந்து அவனோட ரூலை போட்டான். இந்த கணக்குப்படி பார்த்தா 70% தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த வருஷம் அந்த ஸ்விஸ் ராம்பிள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட நம்பர்ஸ் கொடுத்தாங்க, யாரெல்லாம் எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்சனல் 79% பண்ணியிருக்காங்க, செல்சி 90% பண்ணியிருக்காங்க, மேன்செஸ்டர் யுனைடெட் 86% பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூலை இப்போவே குறைஞ்சிருந்தாங்கன்னா இந்த 3 கிளப்புக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 70% சொன்னேன்ல 2025-2026 சீசனோட எண்டில். அந்த கணக்கு இப்போ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இப்போவே இந்த 3 கிளப்பு முடிஞ்சு போயிருக்கும். ஓகேவா? அவனுக்கு இப்போ வந்து 80% அப்படிங்கிற இந்த சமயத்தில் இப்போ இருக்கிறனால தான் 90% போன வருஷத்தினால தான் இந்த கிளப் எல்லாமே வந்து தப்பிச்சுது. ஓகேவா? ஸோ கம்மிங் டு த மெயின் டாக்கிங் பாயிண்ட், மேன்செஸ்டர் யுனைடெட்னால ஏன் பணம் செலவு பண்ண முடியல? இதான் வந்து மெயின் எல்லாத்துக்குமே மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கான மெயின் கொஸ்டின்.
ஏன்டா எங்களால் நம்மளும் பணம் செலவே பண்ண முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறானுங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தோம் மேடா, அவ்வளோ இஷ்டத்துக்கு பிளேயர் வாங்கணும் மேடா, இப்போ என்னடா அதை பண்ண முடியல இதை பண்ண முடியலன்னு சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து படிப்பாங்களா, ஃபைனான்ஷியல்ஸ் படிப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. போன வருஷம் எண்ட் ஆஃப் செப்டம்பரில் வந்துட்டு 149.6 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, காசாக வந்து யுனைடெட் வச்சுருந்துருக்காங்க லாஸ்ட் செப்டம்பரில். ஆனால் அதோட சேர்த்து 179 மில்லியன் வந்து சர் ஜிம் ராட்க்ளிஃப் வந்து கிளப்புக்குள்ளே போட்டிருக்காரு. அந்த 300 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு கிளப்பை வாங்குவோம். அதில் அதுக்கு ஏற்ற 179 மில்லியன் வந்துட்டு போன மாதம் அவர் வந்து கிளப்புக்குள்ளார போட்டிருக்காரு. ஸோ ஆனால் இந்த ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த ஒரு பணம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா எஸ்ஜேஆரோடைய அந்த ஒரு 179 மில்லியன் வந்து அந்த ஓல்ட் ட்ராஃபர்ட் ரெனோவேஷன்ஸுக்கும் மற்ற ரெனோவேஷன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிளப்போட ரெவன்யூ வந்ததை தான் நீ வந்து மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா வந்து அந்த அக்ரிமெண்ட்டு. ஸோ 149 மில்லியனே வந்து எங்கேயோ போய் சின்னதாக ஒரு கடன் வாங்கிட்டு வந்து வச்சனால தான் அந்த 149 மில்லியனே இருந்திருக்கு அந்த டைமில். ஓகேவா, அந்த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் வந்துடுது செப்டம்பரில் வந்துட்டு. இந்த செப்டம்பரில் ஓகேவா, இந்த செப்டம்பரில் வந்துட்டு யுனைடெட் வந்து இன்னுமே 319 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸை பே பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. மற்றவங்களாம் பிளேயர் வாங்கியிருப்பானுங்கல்ல, அதில் 319 மில்லியன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் இருக்குது. மற்ற கிளப்ஸுக்குலாம் இன்னும் கொடுக்கணும், அவனுங்க வந்து டீல் பேசி முடிச்சதில்ல. அதில் 154 மில்லியன் வந்து இந்த வருஷத்துக்குள்ளார கட்டணும். போன செப்டம்பர்லேருந்து அடுத்த மே மாதத்துக்குள்ளார 154 மில்லியன் வந்து கட்டி முடிக்கணும். 319 வந்து 154 கொடுக்கணும். வேறு வழியில் இந்த மே மாதத்தோடு அவங்க போட்ட டீல் படி அதை கொடுத்தே ஆகணும். ஓகேவா, அதே மாதிரி வந்துட்டு லாஸ்ட் சீசன் அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ, யுனைடெட் இவ்வளோ பெரிய கிளப்புப்பா, உலகத்தில் அவ்வளோ பெரிய கிளப்பு, இந்த வருஷம் வந்து 3rd ஹையஸ்ட் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கிறாங்க. யுனைடெடுக்கு அப்புறம் ரியல் மேட்ரிடுக்கு அப்புறம் பிஎஸ்சிக்கு அப்புறம் யுனைடெட் நினைக்கிறேன். சரியா அந்த டேட்டா நான் அந்த இமேஜில் போடுறேன். 3rd ஹையஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியோ அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து 118 மில்லியன் தான் இருந்திருக்கு லாஸ்ட் சீசன். அதில் வந்துட்டு ப்ளஸ் 37 மில்லியன் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸில் அந்த மெக்டாமினே 25 மில்லியனுக்கு விற்றது, அப்புறம் யாரோ 10 மில்லியன் 2 மில்லியன் விற்றாங்க. அது மாதிரி அதுலேருந்து 37 மில்லியனும் இந்த டேக்ஸ் ரிபேட் வாங்குவோம்ல, நம்மளோட டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இங்கே கழிச்சிக்கலாம்ப்பா அங்கே கழிச்சிக்கலாமான்னு சொன்னோம்ல, அதில் ஒரு 4 மில்லியன். ஸோ மொத்தமாக வந்துட்டு அவங்களுக்கு 159 மில்லியன் வந்திருக்கு இந்த இதில் அந்த மொத்த பணத்தில். ஓகேவா, அந்த 159 மில்லியனில் வந்துட்டு 36 மில்லியன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே போயிடுச்சு. அந்த கிளேசர்ஸ் படுபாவிங்க 2005 வந்து கிளப்பை வாங்கினானுங்களே, அவனுங்க அப்போ இருந்தே வந்து லோன் போட்டு தான் வந்து மொத்தத்தையும் வாங்கியிருக்கானுங்க. நாங்கள் யுனைடெடோட ஓனர் ஆக போகிறோம்டா, அந்த யுனைடெட்ங்கிற கிளப்பை வந்து நம்பி எங்களுக்கு லோன் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து 159 மில்லியனில் 36 மில்லியன் வந்து அதுக்கே போயிடுச்சு. எஃபெக்டிவாக அவனுங்க டிரான்ஸ்ஃபரில் வாங்கினது 35-37, அதில் 36 இதுலேயே போயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 18 மில்லியன் வந்து ஓல்ட் ட்ராஃபர்டோட ரெனோவேஷனுக்கு போயிடுச்சு. அதான் அங்கே ஓட்ட உழுகுது, இங்கே ஓட்ட உழுகுது, மழை பெஞ்சா அங்கே உழுகுது, இங்கே உழுதுனாங்கல்ல, அதில் வந்து 18 மில்லியன் போயிடுச்சு. 191 மில்லியன் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க இது பண்ணுறதுக்கு. அதுலேயே அது போயிடுச்சு போன வருஷம் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணதில்லை. ஸோ இதில் வந்துட்டு அந்த எவ்வளோ சொன்ன 159 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 86 மில்லியன் எக்ஸ்ட்ராவா டெப்ட் தான் வந்திருக்கு. ஏன்னா 191 மில்லியன் டிரான்ஸ்ஃபர்ஸில் போயிடுச்சு, 18 மில்லியன் ரெனோவேஷனில் போயிடுச்சு, 36 மில்லியன் வந்து கிளேசர்ஸ் இன்னும் கொடுக்க வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா 86 மில்லியன் டெப்ட் தான் வந்திருக்குது. இந்த சம்மர் ஸ்டார்டிங் அப்போ வந்து 79 மில்லியன் தான் பணமே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து 200 மில்லியன் வந்துட்டு அவங்களுடைய மேட்சஸ் இருக்கிற பிராண்டை வச்சு லோன் வாங்கினாங்க. ஓகேவா, ஸோ எஃபெக்டிவாக எவ்வளோ ஆச்சு, 279 மில்லியன் ஆச்சு. அந்த 279 மில்லியனில் வந்து ஜர்க்ஸி, யூரோ, இவன் டிலிட்டு, மாசராயி அண்ட் உகார்த்தே வாங்கினாங்க. கம்பைன் பண்ணோம்னா அதுவே 219 மில்லியன் பவுண்டு வருது. ஸோ 279ல் 219 மில்லியன் வந்துட்டு இதுலேயே வந்து போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது, மீதி 60 மில்லியன் தான் இருக்குது அவங்கள்ட்ட. ஆனால் அதில் வந்துட்டு 230 அந்த லோன் எடுத்தாங்களே 200 மில்லியன், அந்த 200 மில்லியன் போக முன்னாடியே 30 மில்லியன் எடுத்திருக்கானுங்க. இன்னும் 230 மில்லியன் லோன் திருப்பி கட்டணும். அந்த 230 மில்லியனை வந்து 2027 வரைக்கும் கட்டலாமா. அப்பாடா இப்போ தாண்டா உசு வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சில யுனைடெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. சர் ஜிம் ராட்க்ளிஃப் இருப்பார், அப்பா 2027 வரைக்கும் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் தான் இருக்குது அதுக்கான. ஸோ 2018-19 எண்டில் 308 மில்லியன் பவுண்ட்ஸ் வச்சுருந்துருக்கானுங்க கேஷ் ஃப்ளோவில்.
ஆனால் அப்போ தான் கோவிட் வந்துச்சா, அந்த கோவிட் வந்து முடிஞ்ச உடனே வெறும் 52 மில்லியன் தான் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய அடி வந்துட்டு வாங்கியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கோவிட் வந்தனால 308 மில்லியன் எங்கே இருக்குது, வெறும் 52 மில்லியன் எங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய அடி வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த கோவிட் வந்தப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டாங்க. என்ன ஸ்கீம்னா, இந்த சேலரி, இந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லாட்டி அவங்க சேலரி வந்து நீங்கள் ஃபர்லோ பண்ணுங்கள். ஃபர்லோனா அந்த கோவிட் முடிகிற வரைக்கும் மட்டுமே நாங்கள் உங்களை வந்து வேலையெல்லாம் வச்சுருப்போம், ஆனால் உடனே நீங்கள் அதை முடிஞ்சுன்னா நீங்கள் திரும்பி வந்துடலாம், ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுப்போம் அப்படின்னாங்க. அது நல்ல விஷயம், நீ எல்லாத்துக்கும் கொடுத்தது நல்ல விஷயம் தான், பிரச்சனை கிடையாது. அப்போ நீ பண்ண வேலை இப்போ வந்து கிட்டத்தட்ட 200 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு சர்ஜன் பிராட்க்ளிஃப். வேற வழி இல்லை, என்கிட்ட காசு இல்லைப்பா, நான் எப்படிப்பா கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. இந்த ஃபார்மர் பிளேயர்ஸுக்குலாம் வந்து இந்த பென்ஷன் ஃபண்ட் மாதிரிலாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறுத்து அப்படி சொல்லியிருக்காரு. சர் அலெக்ஸ் ஃபெர்குசனுக்கு வந்துட்டு அவர் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் கட் பண்ணிப்பா இனிமேல் அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு ஏகப்பட்ட யுனைடெட் ஃபேன்ஸ், ஏன்டா அவருக்கெல்லாம் நீ பேமெண்ட் கட் பண்ணணுமாடா, அவர்லாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட் தெரியுமா அப்படின்னு. டே நீங்களாடா வந்து கிளப்பை நடத்துறீங்க, எப்படா கிளப்பை நடத்துறது? இப்போ அவரு இந்த இத்தனை வருஷம் இருந்து இத்தனை வருஷம் பெரிய ஆளாக ஆக்கி கொடுத்துட்டு போனதுக்கான சம்பளத்தை அவர் வாங்கித்தான் போனார்ல. அவரும் வந்துட்டு என்னமோ சும்மா ஃப்ரீ காலாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகல, அந்த சமயத்தில் எதுக்கு வேலை செஞ்சாரோ அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்தாச்சு. திருப்பி பென்ஷன் ஃபண்ட் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், வேற எந்த கிளப்புமே கொடுக்கல, இவருக்கு மட்டும் தான் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க இத்தனை வருஷமா. அதனால வந்து அதை எல்லாமே வந்து கட் பண்ணாங்க, அந்த ஸ்கீம் எடுக்காமல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பெரிய இதுவே இல்லைடா அப்படின்னாலும் 2012 2022 வரைக்கும் டிவிடெண்ட்டுங்கிற பேரில் கிளேசர்ஸ் கிளப்ல இருந்து 166 மில்லியன் பவுண்ட் எடுத்திருக்கானுங்க. ஸோ டிவிடெண்ட்னா என்ன? நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் என்ன இருக்குது, டிசிஎஸ், டாடா கன்சல்டிங் சர்வீசஸ், அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி கரெக்டாக, அவங்க பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனி. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோடைய கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மாதமோ இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒன்ஸோ ஒரு ஹாஃப் இயர்லி ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கும். அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வச்சுக்கிறதுனால டிவிடெண்ட் கொடுக்கும். அந்த டிவிடெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா, நீங்கள் வந்து சின்ன கொஞ்சம் தான் வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு டிவிடெண்ட் கம்மியாக தான் வரும். ஆனால் கிளேசர்ஸ் இதை யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட தான் 100% எவ்வளோ 80% அவனுக்கு வச்சுருந்தானுங்கல்ல, டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக அவனுக்கு நான் தான் ஷேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோடைய மேன்செஸ்டர் யுனைட்டோட இன்கம்ல இருந்து 166 மில்லியன் பவுண்ட் எடுத்திருக்கானுங்க 10 இயர்ஸில், 2012 2022 வரைக்கும். வேற லெவலில். நீ ஒரு ஓனரு, ஆனால் உனக்கு வந்து ஃபுட்பாலுங்கிற விஷயம்லாம் இல்லை, நீ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு 166 மில்லியன் பவுண்ட் எடுத்திருக்கானுங்க கிளப்ல இருந்து டிவிடெண்ட்னு சொல்லிட்டு. அதில் மேஜராக அவனுக்கு தானே வெளியே போயிருக்கான். அதனால் வந்துட்டு அந்த 2005 அவனுங்க டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் 790 மில்லியன் பவுண்ட் டெப்ட் இருக்கு. 790 மில்லியன் பவுண்ட் டெப்ட் அவங்க யுனைடெடுக்கு இருந்திருக்கு. ஏன்னா லோன் வாங்கி வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுலே போயிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 790 மில்லியன் பவுண்ட் இருக்கு. இந்த விஷயத்தில் நான் கேட்குறேன், சர் அலெக்ஸ் எவ்வளோ பெரிய மேனேஜர்னு சொல்லி சொன்னீங்க எல்லாரும். ஓகே, சர் அலெக்ஸ் வந்து பிளேயர்ஸை வாங்கி கொடுக்காதனால சர் அலெக்ஸ் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டா இருப்பா, இனிமேல் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு. சர் அலெக்ஸுக்கு யுனைடெட் மேலே அவ்வளோ அன்பு, எனக்கு யுனைடெட் தாண்டா என் பேச்சு மூச்சு அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வெளியே வந்த உடனே ஃபேன்ஸ் கூட போய் சொல்லலாம்ல, இவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்கப்பா இந்த கிளப்ல இருந்து, இவங்க எடுக்கிறனால தான் இந்த கிளப் இந்த நிலைமையில் இருக்கு, எவ்வளோ பெரிய லோன் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஒத்த வார்த்தை அந்த ஆள் பேசல. வெளியே வந்துட்டு இப்போ 10 வருஷம் ஆச்சு அவர் ரிட்டையர் ஆகி, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? கிளேசர்ஸை எதிர்த்து அவர் 10 வருஷம் ஆச்சு அவர் வெளியே வந்து ஒரு மூச்சு விடல அவர். ஸோ அவரு உள்ளாகிற மாதிரி தான் தெரியுது போக போக பார்த்தா. ஸோ 790 மில்லியன் டெப்ட், இதெல்லாத்தையும் விட 2014 2025 வரைக்கும் 1.4 பில்லியன் பவுண்ட்ஸ் யுனைடெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1.4 பில்லியன் பவுண்ட் 10 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. பயங்கரமான செலவு, பயங்கரமான டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ், பயங்கரமான இந்த பிளேயர் வாங்கிட்டோம் அந்த பிளேயரை வாங்கிட்டோம் ஆஹா ஓஹோ அதெல்லாம் நினைச்சு எங்கிருந்து பணம் உள்ள வரும்? பிரீமியர் லீகே ஜெயிக்கல, சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் மேலே போகல. இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸு. கேரபாவோ கப்பை வின் பண்ணா வெறும் 1 மில்லியன், எஃப்ஏ கப்பை வின் பண்ணா வெறும் 2 மில்லியன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரே ஒரு தடவை தான் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ், அதுவும் மொரினியோ இருந்தபோது. அது நடந்தே 6 வருஷம் ஆகி போச்சு. எங்க உங்களுக்கு இன்கம் வரும்? சுத்தமா இன்கம் ட்ரை ஆகிட்டே போயிட்டு இருக்க பட்சத்தில் பிராட்காஸ்டிங் ரெவென்யூ கம்மியாயிட்டே தான் போகும். ஏன்னா
இப்போ சிட்டி, லிவர்பூல், இப்போ ஆர்சனல், அவங்களுக்கு அவங்க மேட்ச் தான் எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ப்ராட்காஸ்டிங் பணமும் அதிகமாகவும் போகும். ஸோ இன்கம் கம்மியாயிட்டே போய் சுத்தமாக பேண்டமிக்கு அப்புறம் வந்து காசே இல்லாமல் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கி இப்போ பிளேயர்ஸை விற்று இது ரெவன்யூ வந்து 771 மில்லியன் வந்திருக்கு போன வருஷத்துக்கு. ஆனால் ராஷ்ஃபர்டு, கசிமீரோ, ஆண்டனி, மேசன் மவுண்ட்டு, வேற யார், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 250-300,000 பவுண்ட்ஸில் இருக்காங்க பர் வீக் வேஜஸ். இதெல்லாம் கொடுத்தா இப்போ எங்கே பணம் நிற்கும்? இதனால தான் யுனைடெட்னால வந்து எந்த பிளேயருமே வந்து இதுவே பண்ண முடியல. இப்போதைக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அந்த பேட்ரிக் டோகு வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, அதுவே 40 மில்லியனுங்கிறானுங்க. எங்கிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டே கொடுத்து பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஏன்னா போன வருஷமே வெறும் 2 மில்லியன் பவுண்ட் எஸ்கேப் பண்ணாங்க பிஎஸ்ஆர்லேருந்து. வெறும் 2 மில்லியன். இல்லைன்னா பாயிண்ட் ரிடக்ஷன் யுனைடெடுக்கு இந்த சீசனே வந்திருக்கு. ஏற்கனவே 12வது இடத்துல இருக்காங்க. பாயிண்ட் ரிடக்ஷனுக்கு கொடுத்துருந்தா என்ன லட்சணத்தில் போயிருக்குன்னு தெரியல யுனைடெட் பொறுத்த வரைக்கும். இது ஒரு யுனைடெட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து செல்சி. எப்பூரா இவனுங்க வந்து காசு செலவு பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க போன வருஷம் வந்து 546 மில்லியன் தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அவனுங்களோட எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப கம்மியான ஒரு வேஜஸ்லாம் இருக்கானுங்க. 100 மில்லியன், 120, 150, 175 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எல்லா பிளேயர்ஸோடைய டிரான்ஸ்ஃபர் ஃபீ வேஜஸ் இருக்கு. ஸோ அவனுங்க வந்து அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கான்ட்ராக்டை போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ அவனுங்க பே பண்ண அவனுங்க இது வரைக்கும் நெட் ஸ்பெண்ட் நான் சொல்கிறேன் 3 இயர்ஸில் 343 மில்லியன் நெட் ஸ்பெண்ட் அவனுக்கு 3 இயர்ஸில். அந்த நெட் ஸ்பெண்டை போக வந்துட்டு அவனுங்க வருஷம் பிரேக் டவுன் பண்ணி பார்க்குறேன். 2022-2023 வந்துட்டு 550 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. 2023-24 வந்துட்டு 170 மில்லியன் உள்ள கலந்துருக்கானுங்க நெட் ஸ்பெண்டில். சேம் 24-25 வந்து 41 மில்லியன் உள்ள கலந்துருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து நெட் ஸ்பெண்ட் இன் 3 இயர்ஸ் வந்துட்டு 343 மில்லியன் 1.27 பில்லியன் பவுண்ட் செலவு பண்ணியிருக்கானுங்க. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அந்த அமார்டைசேஷன் ரூல், அந்த பிரீமியர் லீக் அந்த லூப்பை கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் என்சோ ஃபெர்னாண்டஸா 120 மில்லியனா பரவாயில்ல, நான் 7 வருஷத்துல நான் கொடுப்பேன், நான் 8 வருஷத்துல நான் கொடுப்பேன். அப்படி பார்த்தா எவ்வளோ வருஷத்துக்கு 5 மில்லியன் தான், 15 மில்லியன் தான் அவனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீ. ஆனால் எனக்கு இவன் ஒர்க் அவுட் ஆகலப்பா. இப்போ எத்தனை பிளேயரை வாங்குறானுங்க விற்கிறானுங்க எவ்வளோ இது நடக்குது. எனக்கு இவன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நான் வித்துருவேன். ஏன்னா எனக்கு 8 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, நீ வந்து வாங்குறியா வா, 8 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு, எனக்கு ஒரு மரியாதை நீ 50 மில்லியன் 60 மில்லியன் 70 மில்லியன் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். உனக்கு இந்த பிளேயர் வேணா வாங்கிட்டு போ. ஆனால் எனக்கு என்ன 4 வருஷம் 5 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு இந்த பிளேயர்கிட்ட. 5 வருஷம் கான்ட்ராக்ட், யங் பிளேயர் வேற, உனக்கு பொட்டன்ஷியல் தெரிஞ்சுன்னா நீ 60-70 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறானுங்க. அதனால தான் இவனுங்க வந்து மாற்றுறதே கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் அந்த அமார்டைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இப்போ தான் 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு முன்னாடி போட்ட டீல்ஸ் எல்லாமே அவனுங்க வந்து தப்பிச்சிட்டானுங்க. அவங்கள வந்து இனிமேல் வந்து அவங்க பிஎஸ்ஆரில் அவனுங்க மாற்றுறதே இல்லை. ஸோ கன்க்ளூஷனில் வாட் ஐம் கம்மிங் டு சேஸ், அந்த பிரீமியர் லீகோட புது ப்ரொபோசல் வந்து ரொம்ப ஹார்ஷெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு 85% வரைக்குமாச்சு ஊரளவுக்காச்சும் இருக்கணும். இப்போ நான் போக பார்த்தா யூஎஃப்ஏ காப்பி பண்ணுறேன்னு பார்த்தா 70% ஆகி போயிடும். 70%ல எப்படா ஒரு கிளப்பு வந்து தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரில. அந்த கணக்கில் அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க. ஸோ 85% ஆச்சு வைக்கணும் அப்படிங்கிறானுங்க. இந்த பிரீமியர் லீகோடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுக்கு வர ஃபண்டோடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நேஷனல் லீக் கிளப்ஸு, உமன்ஸ் ஃபுட்பால், கேர்ள்ஸ் ஃபுட்பால், அதுக்கெல்லாமே அந்த கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் த கேம் அதுக்கெல்லாமே இவங்க பிரீமியர் லீக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை அதையும் பார்க்கணும்ப்பா, இதை மட்டும் பார்த்து பண்ணிட்டு இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்பிளிட் இன் ரெவன்யூ அங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த பிஎஸ்ஆரோடைய அப்சைடு வந்து இந்த கிளப்பு வந்து எக்காரணத்தை கொண்டு ஏதோ ஒரு கிளப் இழுத்து முடியக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலும் அதோட மேஜர் டவுன் சைடு என்ன தெரியுமா, இப்போ ஒரு கிளப் லைக் ஒரு ஆஸ்டன் வில்லா, இப்போ நியூகாசல் யுனைடெட், இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு, இப்போ எவர்டன் புது ஓனர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்ஆர் வந்து கட்டுப்பட காரணத்தினால சும்மா இஷ்டத்துக்கு போய் செலவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ இல்லை. இப்போ ஓனர் உள்ள வந்து நான் 10 கோடி போடுறேன்னு போடலாம். ஆனால் 10 கோடி அவன் உள்ள போட்டால் ரெவென்யூ வந்தால் தான் நீ ரெவென்யூவில் எடுத்து மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணணும். அதை மட்டும் தான் நீ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பிஎஸ்ஆர். கரெக்டாக ஓனர் புது ஓனர் உள்ள வந்துடா நான் 10 மில்லியன் கொடுக்குறேன்டா, 10 மில்லியன் கொடுக்கறனால ஒழுங்கு மரியாதை வாங்கிட்டு 10 மில்லியன் நான் கொடுக்குறேன்ல, அப்போ என் பிளேயர் நான் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இனிமேல் ரெவென்யூ வரணும். ஸோ ஒரு கிளப் லைக் எவர்டன் இப்போ ஒரு புது ஸ்டேடியமுக்கு போகிறாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 10,000-15,000 கெப்பாசிட்டி அதிகம். அதனால எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அவனால் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன கிளப்பும் ரெவென்யூ எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்க போய் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அதனால தான்
இந்த ப்ளூ கார்டல் சிட்டி, செல்சி, அவங்களாம் எவர்டன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த ரெட் கார்டல் பசங்க யுனைடெட், ஆர்ஸ்னல், லிவர்பூல் இவங்க சேர்ந்து தான் இந்த பிஎஸ்ஆரே கொண்டாந்தாங்க. இவங்களுக்கு சூட் ஆகுங்கிறது தான் இவனுக்கு கொண்டாந்தானுங்க. இல்லை இவனுக்கு பண்ணிருக்க மாட்டானுங்க. இவனுக்கு பெரிய யோக்கியெல்லாம் கிடையாது. இவனுங்களும் ஃபர்ஸ்ட் பெரிய மொளை மாதிரி இவங்க தான். அவனுங்க பண்ணனால தான் வந்து இந்த பிஎஸ்ஆர் வந்துச்சு. அவனுங்களை தாண்டி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கொண்டாந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஒரு பக்கம் அதிரிட்டு இருக்கானுங்க. நம்மளோட ரெட் கார்டல் வந்து அப்பாடா இனிமேல் நம்மளை தாண்டி யாரும் போக முடியாதுப்பா அப்படின்னு அவனு உட்காந்துருக்கானுங்க. ஆனால் அந்த லட்சணத்திலேயே கொண்டனால தாக்கு பிடிக்க முடியல. ஆர்சனல், லிவர்பூல் பெட்டர் சிச்சுவேஷன் வந்து இருக்கானுங்க. ஸோ இதான் வந்து பிஎஸ்ஆர். யுனைடெட்னால ஏன் செலவு பண்ண முடியாது, செல்சினால வந்து யுனைடெட் பண்ண முடியல, செல்சினால முடியுது அப்படிங்கிறதுக்கான ஹோல் கான்செப்டே வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.